ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் ஒலித்த ஈழத்தமிழ் இனப்படுகொலை நீதிக்கான குரல். அங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம். எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும். உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தில் ஒலித்த ஈழத்தமிழ் இனப்படுகொலை நீதிக்கான குரல். 2009. And in those terrible times, unarmed Tamil civilians were directed to designated no-fire zones. ஆஸ்திரேலியா பாராளுமன்ற உறுப்பினர் ஹாண்டர் டாக்டர் ஹியூ மெக்டர்மட் எம்பி அவர்கள் ஈழத்தில் 2009 இறுதிப் போரில் சிங்கள படைகளால் 3,50,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் காணாமலாக்கப்பட்டதாகவும் தனது குரலை பதிவு செய்திருக்கிறார். அதேவேளை யாழ்ப்பாண நூலக எரிப்பு மற்றும் 1983 கருப்பு யூலை போன்ற எம் இனவழிப்பு சம்பவங்கள் உள்ளடங்கலாக எம் தமிழினம் தொடர்ச்சியாக திட்டமிட்ட வகையில் இனவழிப்பு செய்யப்படுவதாக ஆஸ்திரேலியா பாராளுமன்றில் பதிவு செய்திருக்கிறார். இந்த உரைகள் பெறுமதியானவை. இன்று கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா பாராளுமன்றங்களை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்திலும் எமக்கு நடந்த பேரவலம் பற்றி பேசுகிறார்கள். எமக்கு நீதி வேண்டும் என குரல் கொடுக்கிறார்கள். மாறிவரும் உலக ஒழுங்கு எமக்கான நீதியையும் எமக்கான சுயநிர்ணய உரித்தையும் பெற்றுத்தரும். ஆனால் அதற்காக நாம் ஒற்றுமையுடன் நிலத்திலும் புலத்திலும் இன்னும் உத்வேகத்தோடு பயணப்படுதல் அவசியமாகும். ஈழத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளின் நிலையான அரசியல் ஸ்திரம் என்பது இன்றியமையாதது. கட்சி கதிரை குத்து சண்டைகளுக்கு அப்பால் இன இருப்பை கருதி ஒன்றுபட்டு செயல்படுவதும் முக்கியமாகும். உலக பெரும் பாராளுமன்றங்களில் எல்லாம் எமக்கு நடந்த இனவழிப்பு பற்றி பேசுகிறார்கள். ஆனால் எம் இனத்துக்குள் இருந்து கொண்டே பலர் இனவழிப்பு இல்லை என கூறியும் நினைவேந்தல்களை கேலியும் செய்பவர்களும் இருப்பது வேதனைக்குரிய விடயமாகும். அதிலும் பொய் தேசியம் பேசி வந்தவர்கள் பின் உள்ளூராட்சி கதிரைகளுக்காக JVP பக்கம் போய் இன்று அவர்களின் நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறார்கள். சிலர் அற்ப பதவிகளுக்காக ஒட்டுக்குழுக்களுடன் கைகோர்த்தும் உள்ளனர். அவர்களில் பலர் மே 18 இனவழிப்பு என்று பேசியவர்கள் பலர் அமைதியும் மௌனமும் காத்து வருவதுதான் சுய இனத்தின் சாபக்கேடு. தற்போது செம்மணி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் அதையும் நீர்த்து போக செய்வதற்காக சில தமிழ் அரசியல்வாதிகள் அரசுக்கு முட்டுக் கொடுத்து கள்ள மௌனம் சாதிப்பதையும் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. காலம் காலமாக தமிழ் இனத்துக்கு ஏதாவது நன்மை கிட்டும் போதெல்லாம் எம்மவர்களை வைத்தே அதை தடுப்பதில் பேரினவாதம் இன்று வரை வெற்றியடைந்து வருகின்றது என்பதுதான் உண்மையான விடயம். நன்றி, வணக்கம்.